Good afternoon, students. Good afternoon, sir. 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 இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸில் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் கொடுத்த ப்ரோக்ராம் ஐடியா வந்து சொல்லிட்டேன். யூ ஹாவ் டு ஜெனரேட் அ பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி, அந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் வந்து எப்படி ஜெனரேட் பண்ணணும், எந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னும் சொன்னேன். என்ன கான்செப்டை வந்து பேஸாக வச்சு பாஸ்கல் ட்ரையாங்கிளை ஜெனரேட் பண்ணணும்? என்சிஆர் தான் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கான பேஸ் இல்லையா? ஸோ அந்த என்சிஆர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு பேஸ் வந்து ஃபேக்டோரியல். பட் வி ஹாவ் written programs even without finding the factorial to calculate the NCR. ஸோ அது வந்து சிங்கிள் லைன்லேயே என்சிஆர் வந்து கேல்குலேட் பண்ணிடும். ஸோ அந்த லாஜிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து லூப்பில் அது ஒரு நம்பருடைய என்சிஆரை ஒரு நம்பர்னால் ஒரு செட் ஆஃப் என் அண்ட் ஆர் வேல்யூஸ்க்கு என்சிஆர் கேல்குலேட் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து ஒரு லூப்குள்ளே போட்டு நீங்கள் வந்து நிறைய என்சிஆர் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு குயிக் ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம் எப்படி வந்து பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வித் த ஹெல்ப் ஆஃப் என்சிஆர். பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் ஜெனரேட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு டூ சம்திங் லைக் திஸ் இல்லையா? 1 1 1 1 1 2 1 1 what is this 3 and here also 3 and then 1 and then 1, adding these two we get 4, adding these two we get 6 and adding these two we get once again 4 and finally இந்த எண்டில் இங்கே 0 இருக்கிறத அசியூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1 போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் வந்து ஜெனரேட் பண்ணணும். திஸ் இஸ் அப் டு 4 rows வேர் n is equal to 4னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் ஜெனரேட் ஆகி வரணும். ஸோ இது எப்படி ஜெனரேட் பண்ணணுன்ட்டு நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த 1 அப்படின்னு இங்கே நம்ம போட்டிருக்கிற இந்த 1 திஸ் இஸ் நத்திங் பட் 0C0. அதே மாதிரி இந்த ரோவில் இது வந்து திஸ் இஸ் வாட் ஃபஸ்ட் ரோ அப்படி இது 0th ரோன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த ரோ ஃபஸ்ட் ரோன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1C0 தான். அடுத்தது 1C1. this corresponds, this 1 corresponds to this 1C1. அதே மாதிரி இந்த 1 வந்து எப்படி வருது? this is what second row இல்லையா? ஸோ அதனால் this is 2C0 2C1 2C2 அப்படின்னு சொல்லி வரணும். இந்த 3 வேல்யூஸ் வந்து இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இந்த 3 வேல்யூஸ் வரும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா this is 3C0 3C1 and 3C2 and 3C3 தான் வந்து முடிக்கணும். ஸோ முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த n வேல்யூவும் r வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து முடிக்கிறீங்க. அண்ட் ஃபைனலி வி ஹாவ் ஹியர் ஆக்சுவலி த வேல்யூ ஆஃப் n இஸ் நாட் 4. n வேல்யூ வந்து என்னென்ன எத்தனை ரோஸ்க்கு போட்டிருக்கோம்? நம்ம 5 ரோஸ்க்கு போட்டிருக்கோம். ஸோ அதனால் n வேல்யூ வந்து 5. n 5ன்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரணும் அப்படின்றது தான். ஸோ 5th ரோவில் வந்து என்ன போடுறோம்? 4C0 4C1. இதை ஆல்ரெடி பார்த்தது. இப்படி தான் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஜெனரேட் ஆகும்ன்ட்டு. இதை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு இதுதான் வந்து கிடைக்கும். ஹியர் வாட் 4C2 and 4C3 and 4C4 and 4C4. So like this I have to generate the n வேல்யூ அண்டு ஆர் வேல்யூ, n வேல்யூ ஆர் வேல்யூ இந்த மாதிரி வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். ஆர் வி கேன் ஹேவ் திஸ் ஆஸ் ஐ அண்டு ஜே. இது வந்து ஐ வேல்யூ ஐசிஜே கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து நம்ம ஐன்னு வச்சுப்போம், இதை நம்ம ஜேன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் ஐ அண்ட் திஸ் இஸ் ஜே. ஐசிஜே ஒரு இடத்துலையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு லூப் ஒன்று நீங்கள் ஜெனரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஜெனரேட் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் அன் அவுட்புட் இன் திஸ் மேனர். இப்போ எப்படி வந்து இந்த லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு n வேல்யூ 5 அப்படின்னா 5 ரோஸ் வரணும். அது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் வரணும். ஸோ 5 ரோஸ் வரணும், 0ல் ஸ்டார்ட் ஆகணும், 4ல் வந்து முடியணும். ஸோ அப்போ அதுக்கான ஃபார் லூப் ஜெனரேஷன் வந்து எப்படி இருக்கும்? ஐ வில் ரைட் ஹியர் ஃபார் i இஸ் ஈக்குவல் டு எதில் ஸ்டார்ட் ஆகணும்? 0ல் ஸ்டார்ட் ஆகணும். எதில் முடியணும்? 4ல் முடியணும். அதாவது 5ன்னா 4ல் முடியணும், 10ன்னா 9ல் முடியணும். அப்போ i less than what? n less than or equal to n போடக்கூடாது. less than n போட்டிங்கன்னா ஒரு நம்பர் முன்னாடியே முடிஞ்சிடும்.
லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா 6 இன்னொரு ரோ அடிஷ்னலாக வரும், 6 ரோஸ் வந்துடும் 5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஐயை வந்து ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஐ 0 இருக்கும், நெக்ஸ்ட் டைம் ஐ 1 ஆகும், ஐ 2 ஆகும், அடுத்த டைம் 3 ஆகும், 4 இருக்கும், ஐ 5 ஆகும். 5 ஆகும்போது இந்த கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அதோட இந்த லூப் டெர்மினேட் ஆகிடும். ஸோ ஒரு ஐ வேல்யூக்கும் எனக்கு ஜே வந்து என்ன ஆகணும்னு பாருங்களேன். ஐ வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப, இது வந்து ஐ வேல்யூன்னு வச்சுப்போம், ஐ வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஜே ஷுட் பி 0 ஒன்லி. 0ல் ஸ்டார்ட் ஆகி 0லேயே முடிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, when the value of I is 0, the j loop should be ranging from 0 to 0. 0 to 0னா ஒரே நம்பர் தான், 0ல் ஆரம்பித்து 0லேயே வந்து முடியணும். அதுக்கப்புறம் when the value of I is 1, j should start from 0 and end at 1. ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகணும், எண்ட் ஆகும்போது எங்கே முடியணும், 1ல் முடியணும். அப்புறம் ஐ வேல்யூ வந்து 2 ஆகும், ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐ வேல்யூ 2 ஆகும். 2 ஆகும்போது பாருங்கள், இங்கே கீழே சஃபிக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள், 6 இருக்கிற இடத்துல போட்டிருக்கிறது தான் ஜே வேல்யூ. இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அண்ட் எண்ட் அட் 2. எங்கே எண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து 2ல் வந்து எண்ட் ஆகணும். சிமிலர்லி யூ ஹாவ் டு ரைட் த ரேஞ்ச் ஃபார் ஜே when the value of I is equal to 3. ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகி 3ல் முடியணும். அதேமாதிரி ஐ 4 இருக்கும்போது 0ல் ஸ்டார்ட் ஆகி 4ல் முடியணும். ஸோ இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, when the value of I ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா j should start from 0 and end at I தான். இது is exactly equal to I. So we have to construct the j loop like this. ஸோ எப்படி வரணும் அப்படின்னா, for j ஓட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0, j ஓட எண்டிங் வேல்யூ என்ன, ஒரு இதுலேயும் பார்த்து சொல்லுங்கள். ஜேவோட எண்டிங் வேல்யூ என்னென்னு வரும், கண்டிஷன் என்ன வரும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வாட், I. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு I. ஐ. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஐ. இந்த இடத்துல ஈக்குவல் டு எசென்ஷியல். அப்போ தான் வந்து ஏன்னா ஐ வந்து என்ன வரும், அதில் வந்து முடியணும் எக்ஸாக்ட், அதுக்கு முன்னாடி நம்பரில் முடிஞ்சிடக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு போடாமல் விட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்பரில் முடிஞ்சிடும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, நவ் யூ ஹாவ் டு கேல்குலேட் வாட், NCR. ஆர் இந்த கேஸில் ICJ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லூப் உள்ளார ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, NCR இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம அந்த நீங்கள் பழைய NCR ப்ரோக்ராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து பார்த்துங்க. NCR இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகே, NCR இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, NCR இஸ் ஈக்குவல் டு, இதுக்கான லாஜிக்கெலாம் நான் பல தடவை முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால் இங்கே அதை எடுத்து அப்படியே ரீயூஸ் தான் பண்ணுறேன். ஸோ ஹியர் ஐ எம் நாட் கோயிங் டு வேஸ்ட் டைம் இன் எக்ஸ்பிளைனிங் திஸ் லாஜிக் அகெயின். ஸோ NCR இஸ் ஈக்குவல் டு NC, ஆக்சுவலாக இதுக்குள்ளார இன்னொரு லூப் ஒன்று வரும் இது. ஓகே, ஸோ NCR இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஹியர் ஐ வில் பி கெட்டிங் ஒன் மோர் லூப். இஃப் யூ ஹேவ் த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் டேக் இட் அண்ட் சி. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, NCR கேல்குலேட் பண்ணோம். ஸோ இனிஷியலாக 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த லூப்புக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வந்து வச்சுக்கலாம். ஃபார் ஐஜேன்னு வச்சுக்கணும், இது வந்து கேன்னு வச்சுப்போம். கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். கே இஸ் ஈக்குவல் டு 1, கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என். ஆக்சுவலாக கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வரும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னுக்கு பதில் தான் நம்ம வந்து ஐன்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு கே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளார I will be having one statement like this. NCR is equal to என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். NCR is equal to NCR into N minus I. N minus I plus 1. n minus I plus 1. I இருக்கிற இடத்துல இங்கே ஆக்சுவலாக நம்ம k போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ n minus k plus 1, n minus k plus 1. Okay, so this has to be enclosed within this bracket, n minus k plus 1 போட்டுட்டு divided by வரும் இல்லையா.
divided by k. நம்ம இந்த இடத்துல வேரியபிள் நான் மாற்றி யூஸ் பண்ணுறேன். வேரியபிளை மாற்றின உடனே நீங்கள் எல்லாருமே நிறைய பேருக்கு இதை பதில் சொல்ல தெரியல பாருங்கள். தோ யூ ஹாவ் திஸ் ப்ரோக்ராம் ரிட்டன் இன் யுவர் நோட்புக்கில் எழுதியிருந்தோம், உங்களால் பதில் சொல்ல முடியல. அண்ட் வி ஹாவ் டு பிரிண்ட் ஆல்சோ. இந்த இடத்துல உடனே நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு என்சிஆரை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பிரிண்ட் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ பிரிண்ட் எஃப் அப்படின்னு போட்டு அந்த இதெல்லாம் போட்டுட்டு என்சிஆரை பிரிண்ட் பண்ணணும். விச் இஸ் ஓகே. ஸோ இது ப்ரோக்ராமாக டைப் அடிக்கும்போது நம்ம கரெக்டாக வந்து டைப் பண்ணிப்போம். ஸோ ஒரு ரோ, இது ஆக்சுவலாக ஜேன்றது ரோ, ஜேன்றது அந்த ரோக்குள்ளார உள்ள எலமெண்ட்ஸு, ஐன்றது தான் ரோ. ஐ வந்து ரோ, 0th ரோ, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ அப்படின்றோம். ஜே அப்படிங்கிறது வந்து அந்த ரோக்குள்ளார உள்ள எலமெண்ட்ஸு நம்ம ஜே அப்படின்ற அந்த லூப் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு டம்மி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த ரோவில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு டம்மி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு அந்த கர்சரை வந்து கொண்டு வர்றதுக்காக நம்ம இந்த டம்மி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். ஒரு \n போட்டு பிரிண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த இடத்துல ப்ராக்கெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். So this is just one for loop which consists of 2 statements, and this for loop consists of 3 statements within this. Okay. ஸோ இதுதான் இப்போ நம்ம கோடிங்காக வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபார் லூப்குள்ளார இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபார் லூப்குள்ளார 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது வந்து இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபார் லூப்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா we have 3 statements. ஒன் இஸ் இது ஒரு ஸ்டேட்மெண்ட், NCR is equal to 1ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபார் லூப் போட்டிருக்கோம், திஸ் இஸ் அனதர் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இது ரெண்டும் வந்து கம்பைன் ஆகி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் திஸ் ஒன் இஸ் த தேர்டு ஸ்டேட்மெண்ட்டு. இது அப்படியே வந்து ப்ரோக்ராமாக இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னா we will be getting the answer. இதில் இந்த பார்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பார்ட். இப்போ நான் வந்து புதுசாக போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஐ லூப்பும் இந்த ஜே லூப்பும் மட்டும்தான். ஓகே. ஸோ ப்ரோக்ராம் போகலாமா? எஸ் சார். ஓகே. இப்போ ஸ்க்ரீனில் வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கோடிங் மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த கோடிங்கை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராமை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வில் erase all these things from the screen. ஸோ இப்போ இதுக்கு இன்புட் வந்து என்ன வாங்கணும்? என்சிஆர்லாம் இன்புட் வாங்க தேவையில்ல. இதுக்கு நம்ம வந்து இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னா என்ன வாங்கணும்? நம்பர் ஆஃப் ரோஸ். பாஸ்கல் ட்ரையாங்கிளில் எவ்வளோ ரோஸை வச்சு இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்புட்டாக வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ வேரியபிள்ஸு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் வாட் வேரியபிள்ஸ் வி ஹேவ் யூஸ்ட் இன் திஸ், இங்கே ஸ்கிரிபிள் பண்ணினதில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அது இல்லாமல் யூ மஸ்ட் ஹேவ் எதுவும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் வந்து போதும். எல்லாமே வந்து இன்டீஜராக வந்து டிக்ளேர் பண்ணிப்போம். நம்பர் ஆஃப் ரோஸு, ஐ லூப்பு, ஜே லூப், கே லூப்பு அண்ட் NCR அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள். ஸோ ஃபஸ்ட் we accept the input by displaying a message, enter the number of rows அப்படின்னு சொல்லி இன்புட் வந்து வாங்கிப்போம். ஸோ scanf குள்ளார %d ampersand நம்பர் ஆஃப் ரோஸை n அப்படின்ற வேரியபிள் இன்புட் வாங்குகிறோம், அதனால் இங்கே n. இப்போ now you can start the thing that are available in your ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து போட வேண்டியது தான். i is equal to 0, i is equal to 0, i less than n and i plus plus இங்கே இந்த ப்ராக்கெட்ஸை ஓப்பன் பண்ணுறோம், கர்லி பிரேசஸை. அதுக்குள்ளார வந்து ஒரு ஃபார் லூப் ஃபார் j is equal to 0, j less than or is equal to i and j plus plus அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ளார NCR is equal to 1. இங்கே என்ன ஸ்க்ரீனில் இருக்கோ அதுதான் அப்படியே தான் காப்பி பண்ணுறேன். அப்புறம் அதுக்குள்ளார ஒரு ஃபார் லூப் k is equal to 1, k less than or is equal to i, k plus plus.
இதுக்குள்ளார தான் ஆக்சுவல் என்சிஆர் கேல்குலேஷனே நடக்குது. ஸோ என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் இன்ட்டு n minus k plus 1 the thing is divided by k அப்படின்னு பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் என்சிஆர் கேல்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த என்சிஆர் வேரியபிளில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி, வெறும் எனக்கு நம்பர் மட்டும்தான் வேணும், அந்த தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லை, வெறும் நம்பர் மட்டும் வேணும். அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்தது வந்து அந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், என்சிஆர் அப்படின்ட்டு வரணும். அப்புறம் ஒரு டம்மி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஆஃப் இது என்ன, இது நியூ லைன் கொண்டு வரதுக்காக இந்த டம்மி பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். பிரேக் ஸ்டேட்மெண்ட்டா? J is equal to 1 போட்டீங்க சார், 0 போங்க சார். செகண்ட் J equal to 0ன்னு வரணும் இல்லையா? ஓகே. அப்புறம் வேறு என்ன? printf statement சார். பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் செமிகோலன் போடலையா? செமிகோலன் போடல சார். கண்டுபிடிங்க. சம் எரர் இஸ் பீயிங் டிஸ்பிளேட். என்னன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் printfல செமிகோலன் மட்டும் போடல சார். Enter the number of rows. I am going to enter some 5 rows. So 5 rows அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா எனக்கு ஆன்சரு இந்த மாதிரி வரும். கரெக்டாக தப்பா? இது ஆன்சர் கரெக்டாக தப்பா? ஆக்சுவலாக என்ன 1, இங்கே 1 தானே வரணும், ஏன் 5லாம் வருது? ஓகே, ஸோ செக் திஸ். இந்த இடத்துல நான் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து செக் பண்ணுங்கள் இது கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு. NCR இஸ் ஈக்குவல் டு, எனக்கு என்னமோ இந்த லைனில் தான் கொஞ்சம் டவுட் இருக்குது, இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் என்ன வரும். நீங்கள் ஆக்சுவலாக என்ன எழுதிருக்கீங்க உங்கள் நோட்டில், அதை படிங்க. அன்றைக்கி டவுட் கிளியரன்ஸ் செஷன் வந்து அவங்க படிங்க. வாட் யூ ஹேவ் ரிட்டன் ஹியர். NCR asterisk n minus I plus 1. n minus I plus 1 slash I-யா? Yes sir. ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐ லூப்பா? Yes sir. இங்கே நான் கேன் போட்டிருக்கிற இடத்துல ஐன்னு யூஸ் பண்ணியிருக்கோமா அங்கே? Okay, then what is the mistake? Number of rows 5. Okay, we got it. ஸோ இந்த மாதிரி வரணும். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து ஒரு பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் இது நமக்கு இப்போ வந்து இதை இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் திஸ் ஆஸ் ஒரு பிரமிட் ஷேப்புக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து ஃப்ரண்ட்டில் பிரிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி வந்து வரும். இது நம்பர் ஆஃப் ரோஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் ஃபார் 10 rows. ஸோ 10 rowsக்கு வந்து க்ரியேட் பண்ணும்போது இது கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் தள்ளி போயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ரோ வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு மாதிரி இப்படி கேர்வ்டாக வந்து போகுது. அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸட் பொசிஷன்ஸில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஹேவ் பர்சன்டேஜ் 5D அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு லீவ் எனி ஸ்பேஸ் ஹியர். என்ன பர்சன்டேஜ் 5Dனாலே அதுவே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் விட்டுக்கும். ஸோ இப்போ என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு கேட்கும்போது நான் 15 rows வந்து கொடுக்குறேன். லெட் அஸ் see. ஸோ 15 rowsக்கு போடும்போது கூட பாருங்கள் எனக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வி காட் இட் ஸ்ட்ரைட் இல்லை, இது வந்து பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். நாட் ஒரு கேர்வ்டாக வந்து இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்குது இந்த ட்ரையாங்கிள். எப்படி இருந்தாலும் இந்த பேஸும் இந்த ஹைட்டும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். எனக்கு இந்த இது தான் ஆக்சுவலாக வந்து மாறும் யூஸ்வலாக. அதுவும் இந்த கேஸில் நான் பர்சன்டேஜ் 5D அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பேசஸ் விடணும், போதுமான அளவுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து விடணும். ஸோ ஸ்பேஸ் விடுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எத்தனை ஸ்பேஸ் விடணுமோ அத்தனை டைம்ஸ் வந்து ஒரு ஃபார் லூப்பை போட்டு அந்த ஸ்பேசஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐ வில் க்ளோஸ் திஸ்.
இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸ் விடுறதுக்கான ஒர்க்கை வந்து பார்ப்போம். அதுக்கு எங்கே நான் ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த இது இந்த இந்த ஜே இந்த ஜே லூப் தான் ஆக்சுவலாக வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுது. இந்த ஜே லூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து விடணும். ஸோ அதனால் ஹியர் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ லூப் எஸ். இது வந்து எவ்வளோ ஸ்பேசஸ் விடணும் நமக்கு? ஃபஸ்ட் ரோவில் எனக்கு ஸ்பேஸே தேவையில்லை, செகண்ட் ரோவில் எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸு, தேர்ட் ரோவில் அப்போ வந்து ஐ நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து விடணும். ஸோ அதனால் ஃபார் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐனே போடுறோம். ஐ நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் விடணும். எஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வில் பிரிண்ட் 1 2 3 4 5 ஸ்பேசஸ் விடுவோம். லெட் அஸ் see இந்த ப்ரோக்ராமில் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இப்போ நம்ம எஸ்ன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணல அப்படின்ட்டு எரர் வருது. ஸோ எஸ்சியும் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது இப்போ ஐம் கோயிங் டு கிவ் த இன்புட் as 10 அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா we are getting a very nice output. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் யாருக்காவது கிரியேட் ஆகிருக்கா? ஓகே, கரெக்டாக அது என்ன நிற்கல கிரியேட் ஆயிடுச்சா உங்களுக்கு? இது நல்லதா இருக்குல்ல? உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்லாம் வந்துச்சா? உங்களுக்காமா? பரவாயில்லையே. ஓகே ரைட், இதுவும் ஒரு விதமான ஷேப் தான். பட் திஸ் இஸ் நாட் ரைட்டு. கொஞ்சம் திங்க் பண்ணி போடுவோம். ஓகே, இதில் என்ன ஸ்பேஸ்னால் எப்படி வந்து ஸ்பேஸு n-i வரணும், நாட் ஐ நம்பர் ஆஃப் 0 ஸ்பேஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தது தான் எனக்கு நிறைய ஸ்பேஸே வரணும். ஸோ அதனால் n-iன்னு போட்டுக்குவோம். போட்டுட்டு இப்போ ரன் பண்ணுவோம். n-i இல்லை, இதுவும் தப்பு. இட்ஸ் நாட் n-i. எனக்கு வந்து என்னங்கிற இடத்துல தான் ஐயா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பிரச்சனையே நான் அந்த லூப் வேரியபிளில் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டது தான். ஸோ n வந்து ஆமாம் n-i கரெக்டு தானே. n s லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n-i. என்ன மிஸ்டேக்? scanf is not a function or a function pointer. main scanfல மிஸ்டேக்கா? ஓ, இங்கே என்ன scanfன்னு போட்டிருக்கோம், யாருமே கவனிக்கல. இங்கே எப்படி scanf வரும்? எஸ் தானே வரும். நம்பர் ஆஃப் ரோஸ் 10 ரோஸ் டோட்டலாக அந்த சைடு போயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததா நிற்கல உங்களுக்கு? பார்த்தீங்களா, வித்தியாசமாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, டோட்டலாக அப்போ நிறையா ஸ்பேசஸ் அங்கே வந்துடுது. இது டிவைடட் பை 2 போடுவோம். ஓகே, என்ட்ரு தி டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸு 10 ரோஸ் கொடுக்குறேன். 10 ரோஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. பட் ஸ்டில் ஐ நீட் பர்ஃபெக்டாக எனக்கு வந்து சென்டரில் இங்கே வரணும்ல, இந்த இடத்துக்கு வரணும் அது எக்ஸாக்டாக. ஒருத்தவங்க ஆனால் இதை ரொம்ப கரெக்டாக அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன போட்டிருந்தீங்க தர்ஷினி இதுக்கு? இந்த ஃபார் லூப் சொல்லுங்கள். ஸ்பேஸ் தான் சார். அதான் இந்த இங்கே எண்டிங் கண்டிஷன் என்ன போட்டிருந்தீங்க? இது பண்ணி அங்க வந்து ரோ மைனஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் சார். ரோ மைனஸ் ஐயா n n நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு கரெக்டா தான் சார் இருக்கும். இதே தான் சார். அப்போ இங்கே 5 ஸ்பேஸ் விட்டுருக்குமே, இது தப்பா? எஸ் சார், ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி வரும் சார். அங்கே 5 ஸ்பேஸ் கரெக்டு தான். பட் மேக்கிங் சம்வேர் எல்ஸ் டிஃப்ரென்ஸு.
இது ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக அந்த கட்டம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இது முதல்ல 5Dன்னு போட்டிருக்கிறத ஓகே, இங்கே எனக்கு 1 2 3 4 5 ஸ்பேசஸ் இருக்குது. n/2 திஸ் சீம்ஸ் டு பி ஓகே. பட் இங்கே வந்து எனக்கு எவ்வளோ ஸ்பேசஸ் விடணும் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து 1 போடுறோம், எனக்கு இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1, அப்புறம் ஏதோ ஒன்று 1 எல்லாமே 1 1 2 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா எவ்வளோ ஸ்பேசஸ் ஃபஸ்ட் ரோவில் விடணும், கொஞ்சம் திங்க் பண்ணாமல் போட்டால் இப்படி தான் வரும். எவ்வளோ ஸ்பேசஸ் ஃபஸ்ட் ரோவில் விடணும், எவ்வளோ ஸ்பேசஸ் செகண்ட் ரோவில் விடணும், எவ்வளோ ஸ்பேசஸ் தேர்ட் ரோவில் விடணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட் ரோவில் 1 2 ஸ்பேசஸ் விடணும். ஃபஸ்ட் ரோனால் அது I 0வாக இருக்கிறப்ப எனக்கு வந்து 2 ஸ்பேசஸ்ஸு. இது கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் எடுத்து போட்டோம் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் வில் ஹாவ் 1 1 1 1 2 1 1 3 3 1 1 4 6 4 1 அண்ட் ஒன் மோர் ரோ வந்து எடுத்துக்குவோம். 1 5 10 10 5 1 சொல்லி எடுத்துக்குவோம். ஸோ 1 2 3 4 5 6 ரோஸு. ஸோ இப்போ n வேல்யூ வந்து 6ஆக இருக்கும்போது how many spaces should I leave for each and every row அப்படின்றது தான் இப்போ இது என்னுடைய ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னு தெரியல, அதான் இப்போ இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இது ஃபஸ்ட் ரோ அப்படின்னா 1 2 3 4 5 ஸ்பேசஸ் விடணும். எனக்கு ஸ்பேசஸ் வந்து 5 ஸ்பேசஸ் விடணும். எப்போ I வந்து 0வாக இருக்கும்போது, I 0வாக இருக்கும்போது 5 ஸ்பேசஸ் விடணும். I 1ஆக இருக்கிறப்ப 2ஆக இருக்கிறப்ப 3 4 அண்ட் 5ஆக இருக்கும்போது எவ்வளோ ஸ்பேசஸ் விடணும்? 1 2 3 4 ஸ்பேசஸ் விடணும். 4 3 2 1 0 அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அப்படின்னா ஐ ஷுட் கெட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த ஸ்பேஸ் எல்லாம் வேறு விடணும் இங்கேயும். அப்போ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரோ ஐ ஷுட் பிரிண்ட் சம்திங் லைக் திஸ். எப்படின்னா ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விடணும். ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்மளாக மேனுவலாகவே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து விடணும். ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து % 5D அப்படின்னா இன்னொரு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு % 5D போட்டு ஸ்பேசஸே பிரிண்ட் பண்ணணும். % 5D அப்படின்னு போட்டு அந்த இடத்துல வெறும் 0 மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். எனக்கு இது தேவையில்லை. n-i/2 வராது, வெறும் n-i மட்டும்தான் வந்து வரும். ஓகே, ஸோ நவ் திஸ் ஷுட் ஒர்க். பார்ப்போம். சின்ன நம்பராக கொடுப்போம், 5 ரோஸ்ன்னு கொடுப்போம். 0 ஒன்று நடுவில் எக்ஸ்ட்ராவாக பிரிண்ட் ஆகுது. அந்த 0 மட்டும் இப்போ கட் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து கரெக்டு. அது ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும், எதனால் வந்து 0 வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் 0, வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு பிரிண்ட் 5 ஸ்பேசஸ் ஹியர். 1 2 3 4 5 ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல % எஸ்ன்னு போட்டுப்போம், ஸ்ட்ரிங் தானே. ஸோ ஒரு 5 ஸ்பேசஸ்க்கு அந்த மாதிரி போட்டுப்போம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். Number of rows 5 rows. Okay, we got it. ஸோ கேல்குலேட் பண்ணாமல் சும்மா கண்ணா அப்படின்னு போட்டால் ஏன் ஆன்சர் வரல அப்படின்னு தெரிஞ்சு இப்போ பாருங்கள், நீட்டாக கேல்குலேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா we get the answer clearly. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிள். இது ரொம்ப அகலமாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் 5Dன்னு கொடுத்துருக்கேன். இந்த 5Dயை நீங்கள் குறைக்க வேண்டியது தான். 5Dயை வந்து
4D அப்படின்னு குறைச்சி கூட போடலாம். பட் இது என்னென்னா 5 டிஜிட் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக க்ரியேட் ஆகும் அப்படின்றதுனால %5D அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் பெரிய நம்பர் வந்து கொடுத்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். We are going to generate for 10 rows now, Pascal's triangle that consists of 10 rows. ஸோ 10 rows வரைக்கும் ஸ்டில் ஐ எம் நாட் ஃபேஸிங் எனி ப்ராப்ளம். நீட்டாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு 10 ரோஸ்க்கு கூட. நான் கரெக்டாக அந்த மிடில் வந்து கேப் எல்லாம் விட்டு. ஓகே, ஸோ இப்போ 28 8 ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 36 அப்படின்னு சொல்லி. இதையும் விட ஒரு பெரிய நம்பர் 15 ரோஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். அவர் டைரெக்டாகவே 20 ரோஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணுவோம். போச்சு. 20 ரோஸ்க்கு வந்து ஜெனரேட் ஆகுது. பட் அவர் ஸ்க்ரீன் இஸ் நாட் ஏபிள் டு அக்காமடேட் ஃபார் 20 ரோஸ். 20 ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஜிட் நம்பரே வந்து எனக்கு க்ரியேட்டும் ஆகுது. இது ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மியான ரோஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வரும். ஸோ 20ன்னு கொடுக்குறதுக்கு பதில் லெட் அஸ் ஹேவ் ஃபார் 15 ரோஸ். 15 ரோஸ்க்கு கூட எனக்கு ஸ்க்ரீனில் இடம் பத்தலை. மேபி இதை வந்து %4Dன்னு மாற்றிட்டேன். இங்கேயும் வந்து 4 ஸ்பேசஸ், இந்த 2 இடத்துலையும் வந்து நம்ம 4 ஸ்பேசஸ் வந்து விட்டோம் அப்படின்னா ஐ திங்க் we will be getting it. ஸோ இப்போ 15 ரோஸ்க்கு Pascal's triangle க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபார் 15 ரோஸ் பாருங்கள், we got a very நீட்டான ஒரு ட்ரையாங்கிள், Pascal's triangle ஜெனரேட்டும் ஆகிடுச்சு. ஸோ யூனோ இல்லையா, இப்போ எப்படி வந்து நான் கேல்குலேட் பண்ணேன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஒரு இதை பிரிண்ட் பண்ணுறோம், என்சிஆர் வேல்யூ பிரிண்ட் பண்ணேன்னா பக்கத்தில் நானாகவே ஒரு 4 ஸ்பேஸை வந்து விட்டுடுறேன். அதே மாதிரி தான் நானாகவே மேனுவலாக வந்து ஸ்பேசஸ் வந்து விட்டுடுறேன். ஸோ விட்டுடுறது மூலயமா எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு 4 டிஜிட் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பக்கத்தில் 4 ஸ்பேஸு, இங்கே வந்து இந்த இடத்துல வந்து 4 ஸ்பேஸ் இருக்குது. 1 2 3 4, ஆக்சுவலி 5 ஸ்பேசஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நம்ம 4 ஸ்பேசஸ் விடுறோம். 1 2 3 4 ஸ்பேசஸ் விடுறோம். இங்கேயும் 1 2 3 4 ஸ்பேசஸ் விடுறோம். இங்கேயும் %4D அப்படின்னு போட்டிருக்கேன். 4Dன்னு போட்டு பக்கத்தில் இங்கே நானே ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு அப்புறம் %S போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல எனக்கு 5 ஸ்பேசஸ் வருது. இந்த இடத்துல ஆக்சுவலாக எனக்கு 5 ஸ்பேசஸ் வரதுக்கான ரீசன் வந்து தான். இந்த இடத்துல %4D ஸ்பேஸ் விடாமல் %S போட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காம்பேக்டான ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். அதே 15 ரோஸ்க்கு இப்போ நான் போடும்போது ஒரு காம்பேக்டான ட்ரையாங்கிள். இப்போ நான் நம்பர் ஆஃப் ரோஸை வந்து இன்க்ரீஸ் கூட பண்ணலாம். ஓகே, இப்போ ஒன்று 20 ரோஸ்க்கு வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்டில் 20 ரோஸ்க்கு வரல. அதிகபட்சமாக எவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 20க்கு வரல. மேபி ஃபார் 18 ரோஸ், 18 ரோஸுக்கே வரல. 17 ரோஸ், 17 ரோஸ்க்கு வரைக்கும் என்ன ஸ்க்ரீனால் ஃபிட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ 17 ரோஸ் வரைக்கும் இப்போ Pascal's triangle வந்து ஜெனரேட் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு மேலே ஜென்ரேட் பண்ண முடியாதுன்னா ஜென்ரேட் பண்ணலாம். பட் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அந்த ஷேப் வந்து வரல, அதான் ப்ராப்ளம். இது வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபாண்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டில் யூ கேன் ஜெனரேட் Pascal's triangle அப் டு 25 ரோஸ் ஆர் 30 ரோஸ் வரைக்கும் கூட நீட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணலாம். சரி, ஓகே, நோட் பண்ணிக்கிங்க. 17 ரோஸ்க்கு இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. இதை நோட் பண்ணணுமா? இப்போ சொன்னால் அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்க. எதுக்கு சார் அதை நோட் பண்ணணுன்னு ஒருத்தரும் கேட்க மாட்டீங்க. விட்டா எல்லாத்தையும் உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை உட்காந்து வீட்டில் உட்காந்து அப்புறம் எழுதிட்டு இருப்பீங்களா அதை? ஓகே, ரைட். டேக் டவுன் த ப்ரோக்ராம் எலோன். ப்ரோக்ராம் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்காதீங்க. இல்லை, நீங்கள் எப்படி எழுதுவீங்க இதுக்கப்புறம் உட்காந்துன்றதெல்லாம் தெரியும். சொல்கிறப்ப எழுதுனா தான் உண்டு. கிளாஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தூக்கி போட்டிங்கன்னா அவ்வளோதான். நோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தோம். பட் இந்த ப்ரோக்ராமே கொஞ்சம் யோசிக்காமல் போட்டதுனால அன்வான்டாக நிறைய டைம் எடுத்துருச்சு. இதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவம் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
சும்மா அங்கே அப்படி ட்ரையல் அண்ட் எரரில் அங்கங்கே வேரியபிள்ஸ் தூக்கி போட்டால் என்ன ஆயிரும். இதே நீட்டாக வந்து ஒரு டயக்ராம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நீட்டாக அவுட்புட்டை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு டெமோ அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. எழுதிட்டிங்களா பிரியதர்ஷினி? எஸ் சார். அரே அப்படின்ற அரேன்னு ஆக்சுவலாக எனக்கு டைட்டில் போட்டுட்டு அரேவை பற்றி சொல்லாமல் இருந்தால் சரியாக வராது. அதனால் ஒரு 5 minutes வந்து அரேவை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளை கிளாஸில் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக, அது அரேன்றது ஒரு நாளில் முடிகிற விஷயமும் கிடையாது. ஃபார் த நெக்ஸ்ட்டு 3 or 4 classes or even till the end of this week we will be discussing only about arrays and array related programs. அரே சம்மந்தமாகவும் அரே சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸும், அரே சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 5th யூனிட்டில் அவ்வளோ அரே ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றியும் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 or 6-7 classes வரைக்கும் அந்த அரேஸ் ரிலேட்டடாக தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அரே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேனா? அரேன்ற வேர்டு எந்த இடத்துல அப்படி யூஸ் பண்ணியிருந்தா எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன்? ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். அரே ஆஃப் கேரக்டர்ஸ். ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அன் அரே ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக அரே ஆஃப் கேரக்டர்ஸ் அது. ஸோ அப்போ அரே அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா I'll give you a definition for array. அந்த அரே டெஃபினேஷன் வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிகிற மாதிரி அரேவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா எப்படின்னா, ஒரு வேரியபிள்னு சொல்லி எடுத்துக்கோங்களேன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது, இங்கே இந்த இதே ப்ரோக்ராமே வந்து எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், என்னன்றது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளில் எத்தனை வேல்யூஸை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும் அட் ஏ டைம் ஒரு நேரத்தில்? ஹவு மெனி வேல்யூஸ் கேன் யூ ஸ்டோர் வித்தின் திஸ் வேரியபிள்? என்ன முழிக்கிறீங்க சொல்லுங்கள். ஒரு வேரியபிளில் ஒரு நேரத்தில் எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்? 1 வேல்யூ சார். ஒன்லி 1 வேல்யூ. ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ தானே ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ முழிக்கிறீங்க? யூ கேன் ஸ்டோர் ஒன்லி 1 வேல்யூ அட் ஏ டைம். ஓகே, இப்போ n அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, ஐன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, இந்த மாதிரி நிறையா வேரியபிள்ஸ் வந்து இருக்குது. இப்போ n அப்படின்னா இட் இஸ் அ நேம் தட் இஸ் கிவன் டு ஐடென்டிஃபை அ வேல்யூ. ஒரு வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற அந்த நேம் தான் வந்து n. இப்போ n வந்து வேல்யூ நான் 5ன்னு ஸ்டோர் பண்ணலாம். n is equal to 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா n இப்போ 5 போய் ஸ்டோர் ஆகிடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஒரு லைனில் இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்த லைன்லேயே n is equal to 7 அப்படின்னு போட்டோன்னா என்ன ஆகும்? what will happen? ஒரு லைனில் n is equal to 5 போட்டு அடுத்த லைனில் n is equal to 7 போட்டிருக்கேன். what will happen? என்ன ஆகும்? n is equal to 7. அதான் என்ன ஆகும்? n வேல்யூ 7ன்னு மாறிடும். வாட் வில் ஹேப்பன் டு த ப்ரீவியஸ் வேல்யூ? முன்னாடி இருந்த வேல்யூக்கு என்ன ஆகும்? அப்போ இந்த 5 என்ன ஆகும்னு கேட்குறேன். அந்த 5க்கு பதிலாக சார் n ஸ்டோர் ஆயிரும் திரும்பி. 5 வந்து ஓவர் ரைட் ஆகிடும். அதுக்கு பேர் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிங்க. ஓவர் ரைட் அப்படின்றது அந்த வேர்டு, அந்த டேர்ம் ஓவர் ரைட்டுன்னா அது மேலேயே ஓவர் ரைட் ஆகிடும். ஓகே, திருப்பி அடிச்சுட்டு எழுதுறதுக்கு சமம் அது. ஸோ the previous value of that particular variable will be overwritten by the new value. ஸோ each and every time கடைசியாக என்ன வேல்யூ நீங்கள் வந்து அசைன் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணிடும். இப்போ n is equal to 0ன்னு நெக்ஸ்ட் லைனில் நான் போட்டேன் அப்படின்னா what will happen? The previous value which was 7 will be overwritten by 0. ஓகே, ஸோ இப்போ மெயினாக இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய வேல்யூஸ் எல்லாம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. அட் ஏ டைம் திஸ் கேன் ஹோல்டு ஒன்லி 1 வேல்யூ. ஓகே, அடுத்தடுத்த வேல்யூஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூ வில் பி ஓவர் ரிட்டன். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் வேரியபிள் வில் பி கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் ஒன்லி a single வேல்யூ. சிங்கிள் டிஜிட் நம்பர் வேறு, சிங்கிள் வேல்யூ வேறு. ஓகே, பட் 215 போட்டால் கூட அதுவும் ஒரு வேல்யூ தான். ஓகே, ஸோ 215 திஸ் இஸ் அ வேல்யூ. ஓகே, இதை கூட நான் வந்து ஓவர் ரைட் பண்ணேன் அப்படின்னா நான் திஸ் வில் பிகம் வாட் 250 இப்படின்னு ஆகிடும். ஸோ இப்போ வேரியபிளில் ஒரு நேரத்தில் ஒரு வேல்யூ தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியுது. இதுவே நம்ம ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அரே, அதாவது அங்கே தான் இப்போ நம்ம வந்து அரேவை வந்து யூஸ் பண்ணுறோம். அங்கே நம்ம எஸ்ன்னு ஒரு வேரியபிள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். எப்படி டிக்ளேர் பண்ணுறோம்? எஸ் ஆஃப்
10 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம். அப்போ எஸ் ஆஃப் 10 அப்படின்றது என்னென்னா இது எப்படி டிக்ளேர் பண்ணுறோம், கேர் அப்படின்னு சொல்லி போட்டு டிக்ளேர் பண்ணுறோம் ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளரேஷனில். இதே மாதிரி இது கேரக்டர் மட்டும் இல்லை, நீங்கள் கேன் டிக்ளேர் எனி அதர் டேட்டா டைப்ஸ் ஆல்சோ. இப்போ எஸ்ன்றதுல எத்தனை வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரிங்கு தான், பட் அதுக்குள்ளார இருக்கிற ஒரு கேரக்டரையும் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் கேர் இஃப் ஐ எம் யூஸிங் சம் அதர் டேட்டா டைப் லைக் ஐஎன்டின்னு யூஸ் பண்ணுறேன். ஐஎன்டி எஸ் ஆஃப் 10 அப்படின்னு போட்டோன்னா இப்போ எஸ்ன்றது ஒரு வேரியபிள் விச் கேன் ஹோல்ட் ஹவு மெனி வேல்யூஸ், 10 வேல்யூஸ். எஸ்ன்றது இங்கே பாருங்கள், ஐஎன்டி எஸ்ன்னு போடுறதுக்கும் ஐஎன்டி எஸ் ஆஃப் 10ன்னு போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். ஐஎன்டி எஸ் அப்படின்னு போட்டோன்னா இதில் இந்த எஸ்ன்ற வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஐஎன்டி எஸ் ஆஃப் 10ன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, எஸ்ன்றது ஒரு வேரியபிள், அதுக்குள்ளார நான் வந்து 10 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதுக்குள்ளே 10 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். 10 இன்டீஜர் வேல்யூஸ், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஐஎன்டின்னு போட்டிருக்கிறதுனால இன்டீஜர் வேல்யூஸ் வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே ஒரே வேரியபிள் பேரில் 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டா எனக்கு 3வது வேல்யூ, 4வது வேல்யூ, 5வது வேல்யூ இதெல்லாம் எப்படி எடுக்கிறது, ஒரு வேல்யூவும் தனித்தனியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக we will be using something called as subscript. அது பேர் என்ன, subscript. This is otherwise called as index இல்லைனா வந்து subscript அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ நவ் டேக் டவுன் த டெஃபினேஷன் ஆஃப் அரேவுடைய டெஃபினேஷன் வந்து இப்போ உங்கள் நோட்டில் எழுதிக்கிங்க. அரேன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதிக்கிங்க. வாட் இஸ் அன் அரே அப்படின்ட்டு அரே எழுதிக்கிங்க, டிக்டேட் பண்ணுறேன். Okay. Array is a collection of elements of the same data type stored under a common name, and each individual digits of the array can be accessed using an index or a subscript. ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அரே அப்படின்றது சிங்கிள் எலமெண்ட் கிடையாது. எலமெண்ட் அப்படின்னா வேல்யூ, வேறு ஒன்றும் இல்லை. எலமெண்ட்னாலும் வேல்யூனாலும் ஒன்று தான். அரே அப்படின்றது ஒரு சிங்கிள் வேல்யூ, சிங்கிள் எலமெண்ட் கிடையாது. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். முக்கியமாக ஓகே, கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, அந்த கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே டேட்டா டைப்பாக இருக்கணும். இதெல்லாம் தான் முக்கியம். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் அரேவுடைய கீ பாயிண்ட்ஸ். இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஆல் த எலமெண்ட்ஸ் மஸ்ட் பி ஆஃப் த சேம் டேட்டா டைப். அண்ட் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டோம், ஒரு எலமெண்ட்டும் வேறு பேரில் போய் ஸ்டோர் ஆகுதா? நோ, ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அண்டர் எ காமன் நேம். ஓகே, அப்புறம் ஓகே ரைட், காமன் நேம் ஒரே நேமில் ஸ்டோர் ஆகுது. நான் எப்படி ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை தனியாக போய் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆன்சர் இதுலேயே இருக்குது. யூஸிங் அன் இண்டெக்ஸ் ஆர் அ சப்ஸ்கிரிப்ட் இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து அரேவுடைய டெஃபினேஷன். ஜென்ரலாக இதுதான் அரேவுடைய டெஃபினேஷன். சி லாங்குவேஜுக்கு ஒரு அரேவுடைய டெஃபினேஷன் 100% சூட் ஆகும். இன்றைக்கி உள்ள மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, அதை சொல்லி நான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போதைக்கு சி லாங்குவேஜை மட்டுமே வந்து பார்ப்போம். ஸோ அரே அப்படின்றது இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த அரே மஸ்ட் பி ஆஃப் த சேம் டேட்டா டைப் அண்ட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அண்டர் ஏ காமன் நேம். ஒரே பேரில் தான் வந்து ஸ்டோர் ஆகுது. 10 எலமெண்ட்டுக்கும் பேருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தான், ஒரே பேராக இருக்குது. ஓகே, எனக்கு பர்டிகுலர் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம்? அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் இல்லைனா வந்து சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். புரிஞ்சுதா? ஸோ ஜென்ரலாக புரிஞ்சுதா அரே அப்படின்னா என்னன்ட்டு? இதுக்கப்புறம் நம்ம அரேவை நாளைக்கு எப்படி வந்து இந்த அரேவை வந்து டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அரேவை யூஸ் பண்ணி ஒரு சில ப்ரோக்ராம்ஸையும் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டைமென்ஷனல் அரேஸ், 1 டைமென்ஷனல், சிங்கிள் டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் அப்படின்லாம் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஸ் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொடக்டிவாக ஒன்றும் பெருசாக செஞ்ச மாதிரி எனக்கு தெரில இன்றைக்கி கிளாஸில். ஒன்று அந்த ப்ரோக்ராம் டைம் இழுத்துருச்சு, இன்னொன்று அரேவோட இன்ட்ரொடக்ஷனை மட்டும் தான் பார்த்து முடிச்சிருக்கோம். நாளைக்கு அரேவை பற்றி டீப்பாக வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.